Hi friends, welcome to Abhi's Hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான கிரேவி ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, தோசை அது மாதிரி வந்து வெரைட்டி ரைஸஸுக்கும் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சோயா சங்க் கிரேவி இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி ரெசிபி செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சோயா சங்க்ஸ் வந்து நான் நல்லா சோக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா பாயில் ஆனதும் நம்ம ஊற வச்சுருந்து சோயா சங்க் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதை நல்லா வந்து பாயில் பண்ண விடலாம். இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னொரு பவுலில் வந்து நல்ல நார்மல் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இதில் சேர்த்துடலாம். அப்போ சீக்கிரமாகவே இது நல்லா ஆறி கிடைக்கும். இப்போ நல்லா ஆறினதுக்கு பிறகு இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்காக நான் சிம்பிள் மசாலா தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் தேவையான சால்ட்டு, 2 ஸ்பூன் வந்து கர்டு வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கர்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு திக் கிரேவியும் நமக்கு இதில் கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா வந்து ஊற விட்டுறலாம். இதை மூடி போட்டு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கோகோனட் ஆயில் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஆயில் சூடானதுமே கொஞ்சம் பட்டை, பே லீஃபு, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம் போட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாவை 2 ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அப்புறமா வந்து ஒரு ஆனியன் குட்டியாக சாப் பண்ணது, கொஞ்சம் கறி லீஃப் போட்டிருக்கிறேன். இதையும் நல்லா வந்து சாட்டே பண்ணிடலாம். ஆனியன் குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும்னு இல்லை, ஆனியன் வந்து ரொம்ப சாஃப்டாக குக் ஆகி நமக்கு கிடைச்சா போதும். இந்த அளவுக்கு ஆனியன் குக் ஆனதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அதே மாதிரி இப்போ இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு பிறகு நான் இன்றைக்கி கொஞ்சம் ஆனியன், தக்காளி நல்லா வதக்கி இதை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த கிரேவி தான் நான் ஒரு கப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்னதாக சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பல்ஸ் மோடில் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறதான சோயா சங்க் மசாலாவை வந்து இதில் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சோயா மசாலாலாம் சேர்த்ததும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து இதோடைய கிரேவி வந்து சோயா சங்க்ஸுக்குள்ளால் நல்லா வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ஜூஸியான கன்சிஸ்டன்சியில் இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். இந்த டைம் இதுக்கு நம்ம ஒரு சின்ன பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 10லேருந்து 12 கேஷ்யூ நட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ கடைசியாக இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சோயா சங்க்ஸுமே வந்து நல்ல கொதி வந்து நல்லா வெந்துட்டுருக்குது. சைடில் எல்லாம் கொஞ்சம் ஆயில் வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமு நம்ம கேஷ்யூ பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். இதை ஆட் பண்ணதுமே நம்மளுடைய கிரேவி வந்து நல்ல ஒரு க்ரீமி ஆயிட்டு கிடைக்கும்.
நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாம் வாங்குகிற ஸ்டைலில் நல்ல டேஸ்டியான ஒரு சோயா சங்க் கறி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து கையில் நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி லீஃப் கூட நல்லா குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான், ஒரு டேஸ்டியாக சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய சோயா சங்க்ஸ் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம மட்டன் கறியெல்லாம் செய்கிறது மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்றைக்கி இதை வந்து சப்பாத்தியில் தான் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சூடான சாதம், அது மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.